தென்காசி மாவட்டம் ஊத்துமலை பவுண்ட் தொழுத்தெருவைச் சேர்ந்தவர் 55 வயது கருப்பு துரைச்சி. இவரது கணவர் சமுத்திரம் சில ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்துவிட்டார். இவர்களுக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். மூத்த மகள் கோமதி திருமணமாகி கேரளாவில் வசித்து வருகிறார். இரண்டாவது மகன் காளிராஜ் VK புதூரில் சொந்தமாக 2 வீலர் ஒர்க் ஷாப் நடத்தி வருகிறார். மூன்றாவது மகள் காளீஸ்வரிக்கு சேர்ந்தமரம் அருகிலுள்ள கீழப்பொய்கையைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்பவருடன் 11 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தது. இந்த தம்பதிக்கு 10 மற்றும் 8 வயதில் 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். பாலசுப்ரமணியன் சமையல் எரிவாயு டேங்கர் லாரி டிரைவராக வேலை செய்து வருகிறார். வேலைக்காக அடிக்கடி வெளியூர் செல்லும் பாலசுப்ரமணியன் மாதம் ஒரு முறை அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறைதான் ஊருக்கு வந்து வீட்டில் தங்குவார். அந்த நேரங்களில் எல்லாம் மனைவியிடம் தாய் வீட்டிலிருந்து பணம் வாங்கி வரச் சொல்லி வற்புறுத்துவார் எனவும் மனைவியின் நடத்தை மீது அவருக்கு சந்தேகம் உள்ளது எனவும் சொல்லப்படுகிறது. இதனால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி சண்டை நடந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து இருதரப்பினர் உறவினர்களும் தம்பதிக்கு அறிவுரை கூறி வந்துள்ளனர். எனினும் சண்டை தீர்ந்த பாடில்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாலசுப்ரமணியன் வேலைக்காக வெளியூர் சென்றிருந்த நிலையில் காளீஸ்வரி பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு அம்மா ஊரில் நடக்கும் திருவிழாவுக்காக வந்திருக்கிறார். அதை பற்றி கணவரிடம் எதுவும் கூறவில்லை. இந்த சூழலில் வேலை முடிந்ததும் மனைவி பிள்ளைகளை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கிறார் பாலசுப்ரமணியன். வீட்டில் யாரும் இல்லாததால் அதிர்ந்து போனவர் காளீஸ்வரிக்கு போன் செய்திருக்கிறார். கோவில் கொடைக்கு தாய் வீட்டுக்கு வந்திருப்பதாக காளீஸ்வரி கூறவே அதை கேட்டதும் பாலசுப்ரமணியன் கொதித்து போயிருக்கிறார். கடும் ஆத்திரத்தோடு மாமியார் வீட்டுக்கு வந்தவர் மனைவியோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் கோபம் தலைக்கேற வீட்டில் இருந்த அரிவாளை எடுத்து மனைவியை வெட்டி இருக்கிறார். இதை பார்த்ததும் அதிர்ந்து போன காளீஸ்வரியின் தாய் கருப்பு துரைச்சி பாய்ந்து சென்று மகளை காப்பாற்ற முயன்றிருக்கிறார். அவர் மீது சரமாரியாக அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த கருப்பு துரைச்சி சம்பவ இடத்திலேயே மயங்கி இருக்கிறார். நடந்த தாக்குதலில் காளீஸ்வரிக்கும் கையில் அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. சம்பவ இடத்திலிருந்து பாலசுப்ரமணியன் தப்பி ஓடிவிடவே காளீஸ்வரியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்டு சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு ஊத்துமலை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். கருப்பு துரைச்சியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள். காளீஸ்வரியை மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். கொலையை செய்துவிட்டு தனது வீட்டில் சாவகாசமாக இருந்த பாலசுப்ரமணியனை ஊத்துமலை போலீசார் கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருந்ததாகவும் தனக்கு தெரியாமல் காளீஸ்வரி வீட்டில் உள்ள நகைகளை அடக்கு வைப்பதும் கடன் வாங்குவதும் அம்மா வீட்டுக்கு செல்வதுமாக இருந்து வந்ததால் அவரின் நடத்தையில் தனக்கு சந்தேகம் ஏற்பட்டதாக பாலசுப்ரமணியன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். சம்பவத்தன்று மாமியார் வீட்டில் காளீஸ்வரியை சந்தித்த போது ஏற்கனவே அடக்கு வைத்திருந்த 2 மோதிரம் ஏலத்திற்கு போவதாக இருந்ததால் கழுத்தில் அணிந்திருந்த செயினை அடக்கு வைத்து மோதிரத்தை மீட்டதாகவும் அந்த செயினை மீட்க பணம் வேண்டும் என காளீஸ்வரி பாலசுப்ரமணியனிடம் கேட்டிருக்கிறார். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கடும் கோபமடைந்து வீட்டிலிருந்து அரிவாளை எடுத்து வெட்ட முயன்ற போது மாமியார் குறுக்கே பாய்ந்ததால் மனைவிக்கு பதில் மாமியாரை வெட்டிவிட்டதாக பாலசுப்ரமணியன் போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாலசுப்ரமணியனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.